வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் மேங்கோ மஸ்கட் பால்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்கு நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்பை மட்டும் எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுனாலும் கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்பாக தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. இந்த நேரங்களில் ஸ்வீட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு மாம்பழ சீசனில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்னொரு மாம்பழமும் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மாம்பழமாக இருந்துச்சுன்னா ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் 2 மாம்பழம் சின்ன சின்ன மாம்பழமாக இருக்குது, அதனால் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு மாம்பழம் வந்திருக்கு. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இரும்பு கடாய் ஒன்று எடுத்துடலாம். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லைனாலும் கூட அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த நெய்யோட நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து இதோடையே ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாம்பழத்தோட வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்காச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் நல்லா வாசனை எல்லாம் இப்போ போயிருச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூனுங்கிறது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம அந்த மாம்பழ பேஸ்ட்டோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் கைவிட்டிங்கன்னா கூட கட்டி சேர்ந்துடும். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியான பதம் வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு நல்லா வெந்து வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஆல்ரெடி நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றிருக்கிற அந்த நெய் மேலாப்ப வர்ற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் இந்த மாதிரி அல்வாவாக கூட எடுத்து சாப்பிட்லாம். பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறனால நான் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். நீங்கள் இப்படியே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லட்டாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதை மேலும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு வெள்ளை எள்ளு கொஞ்சமாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளை பரப்பி விட்டுட்டு இந்த உருண்டை மேலே படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறலாம். இதை பார்க்குறதுக்கும் நல்லா ஆசையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மாம்பழத்தை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய மஸ்கட் பால்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோடைய சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.